கதை தொடங்குகிறது. ஹியூமானிட்டி அவர்களுடைய பேச்சு மற்றும் அறிவு திறன்களை பறிகொடுத்த டெட்லி வைரஸ் பரவியதாலேயே அவர்களை துணிகரமாக சரிவின் விளிம்புக்கு கொண்டு போயிருந்தது. ஹியூமன்ஸ் மற்றும் ஏப்ஸ் இடையே நடந்த கலவரங்களுக்கு பின்னர் ஏப்ஸ் மேலும் உயர்ந்து வந்தார்கள். சூப்பர் ஸ்டார் ஏப் இவர்களில் ஒருவர் செசா. அவர் இந்த இனத்தின் சர்வைவல் மற்றும் பவர்ஃபுல் உயர்வில் தலையாய பங்கு வகித்தார். அனைத்து கிளான்ஸ் ஆஃப் ஏப்ஸையும் வழிநடத்துபவராக அவரை மதிப்பவர்கள் நிறைய பேர். ஒரு சூப்பர் ஹெட் ட்விஸ்ட். முதல் சேனல் நம்ம செசா இறந்து விடுகிறார். அவருடைய ஃபனரால் லார்ஜ் கேதரிங் பூக்கள் அவரை அடல் வைத்து பயமேல் லைட் போடும் செரமனி ஒன்று நடக்கிறது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பை சென்ச்சுரிஸ் ஏப்ஸ் தங்கள் ஓன் கிளான்ஸ் உருவாக்கி வெரைட்டி பிளேசஸ் செட்டில் ஆகி இருக்கார்கள். அடுத்த ஸ்லென்ல் கிளான் ஒரு அதிசயமான இடத்தில் அமைந்திருந்துச்சு. லாஸ் ஏஞ்சலஸ் பாழடைந்த கட்டிடங்களுக்கு அருகாமையில். இந்த கிளான் ஈகிள்ஸ் உடன் ஒரு தனித்துவமான உறவை வளர்த்து வருகிறார்கள். ஃபால்கன்ரி ஆற்றுகையும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு புதிய சாகசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈகிள் கிளான்ல இருந்து 3 யங் சிம்பான்சிஸ் நோவா, சுன்னா மற்றும் மனாயா அவங்களோட கமிங் ஆஃப் ஏஜ் செரமனிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த ரிச்சுவல் அவங்க ஈகிள் எக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அருகில் உள்ள கிளிஃப்ல இந்த 3 சிம்பான்சிகளும் ஈகிள் நெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது சொம்பு காலி ஆயிடுச்சு. முக்கியமான கிளான் விதிப்படி குறைந்தது ஒரு எக் அந்த நெஸ்ட்ல விட்டிருக்கணும். அந்த மத ஈகிள் உயிரை கலங்கவிடக்கூடாது. சுன்னா மற்றும் மனாயா அவங்களோட எக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நோவா மேலையும் சென்று அதிக உயரமான நெஸ்ட்னு பார்த்தார். அங்கே அவர் தன்னுடைய இன்ஜீனியஸ் டாக்டிக்ஸ் மற்றும் ஷியர் ஸ்ட்ரெங்த் உபயோகித்து கிளைம் பண்ணினார். கடைசியில் அவர் ஒரு எக் பிடிச்சி உடனே மத ஈகிள் வந்து ஸ்வைப் செய்ய நோவா கிட்ட தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவர் பக்கத்துல இருந்த ஓல்ட் பில்டிங் ஓரமா பிடிச்சுக்கிட்டார். ஐயோ பாருங்கப்பா, நோவா அவன் நண்பர்களோடு குதிரைகளை கட்டி வைத்த மரத்திடம் திரும்பியப்போ அவனுடைய கம்பளி காணாம போயிருச்சு. அப்போ திடீர்னு பரபரப்பான காலடி சத்தம் கேட்குது. அனியா ஒரு கல்லை புதருக்கு எறிய அங்கிருந்து ஒருவர் துடிதுடிக்க ஓடி போயிட்டார். 3 ஆபேஸ் ஹெரோ அன்னிய மற்றும் நூர் அந்த மர்மநபரை பின்தொடர ஆரம்பிச்சு ஆனா புதருக்குள்ளிருந்து அவரை கண் காணாமல் போயிட்டாங்க. இப்போதான் கலக்கலா போகுது. டனலின் வாயில் அருகே நோவா கம்பளி ஒரு புதருக்கு சிக்கி கிடக்கு. மெதுவா அங்க நெருங்கினாங்க. ஆனா ஆனியோ உடனே எக்கோஸ் என்ற மனிதரின் மனம் அவங்களுக்கு பயம் கொடுத்துச்சு. உடனே குதிரைகளை பிடித்து வெகுவாக ஓடிவிட்டாங்க. கிராமத்துக்கு திரும்பியப்போ நோர் அவன் அம்மா டர் பார்த்து குதூகலமா வரவேற்கிறேன் என்றார். டர் தான் அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தவர். இப்போ நம்ம கதையில் திருப்பம் வரப்போகுது, காத்திருங்க. நம்ம ஊரு ஈகிள் கிளான் தலைவரும் பேர்ட்ஸ் ஆளும் மாஸ்டருமான கொரோ அவரோட பையன் நோவா. சம்பவம் இது. நோவா பயந்து கொண்டே ஃபிஷிங் ராட் பார்த்துக்கிட்டு பேச்சை திசை திருப்ப முயற்சி பண்றான். ஆனா அவன் தைரியமா கிளான் அவரி வந்துட்டான். எங்கு கொரோ நெஸ்ட் சோதனை செய்கிறார். நாளைக்கு நடக்க போற ரிச்சுவல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எதையோ மணக்கிறார் அவர். நோர் பிளாங்கெட்ல உடனே பொத்துன அவரு எக்கோ சென்ட் இது என்னும் போது நெஞ்சு நிமிர்ந்த நோவா, நான் வேலி ஆஃப் த ஷேடோவுக்கு போகல என்று அசராம சொன்னான். கொரோ அந்த பிளாங்கெட் எடுத்துட்டு கிளான் எல்டர்ஸ் கிட்ட காட்டுறார். அந்த நைட் சத்தம் கேட்டு நோவா பார்த்து ஷாக் ஆனான். அதே ஹியூமன் வுமன் அவனை செஸ்ட்ல தள்ளினாங்க. ஓஹோ, என்ன ஒரு திகில் நிகழ்வுகள். நோவா ஊரை விட்டு தப்பி ஓடும்போது அவனுடைய சாக்கில் இருந்த ஈகிள் முட்டையை உடைத்து விட்டான். இப்போது பாண்டிங் செரமனி நடக்க முடியாமல் போய்விட்டது. அவன் தன் நண்பர்களுக்கு இந்த சம்பவத்தை உடனடியாக தெரிவித்தான். சுன்னா மற்றும் அனையா அவர்களது சடங்குகளை ஒத்திவைக்க முடிவு செய்தனர். ஆனால் நூர் மறுக்காமல் வேறு ஒரு எக் தேடி புறப்பட்டான். ஆனால் வழியில் அவனுக்கு ஒரு டாக்டர் எதிர்படுகிறது. ஒரு ஏப்பின் உடல் கிடந்ததை கண்டான். அதன் பின்னர் ஒரு கிளான் மெம்பர் வின் பேக்கில் குத்தப்பட்ட குத்தியுள்ள நைஃப் கண்டான் மற்றும் அந்த ஏப் அவனை காண சொல்லி மறைவதற்கு நோவா கேட்டான். திடீரென்று ஒரு குரூப்பின் மாஸ்ட் ஏப்ஸ் அந்த இடத்திற்கு வந்தனர். அவர்கள் கோஸ்டல் கிளான் சேர்ந்த ஹண்டிங் பார்ட்டி முதல் கரில்லா சில்வர் தலைமையில். அந்த குரூப்பில் ஒரு மெம்பர் நோவா இன் பிளாங்கெட் கண்டுபிடித்து அதில் ஹியூமன் இன்சென்ட் உள்ளது என கண்டுபிடித்தார். சோகமாக சில்வர் நோவா இன் ஹார்ஸ் கண்டுபிடித்தார் மற்றும் அதை அறுத்துவிட்டார். வணக்கம் நண்பர்களே, நம்ம நோவா திரும்பிய போது அடேங்கப்பா, ஒரு பயங்கரமான காட்சி அவரை எதிர்கொண்டது. முழு வில்லேஜ் தீயில் கருகி போயிருக்கு. ஏப்ஸ் தொகுதியினர் எல்லாவரையும் ஒரு மிடுக்கான ஆயுதத்தோடு சுற்றிலும் கூட்டி வரப்படுத்திருச்சு. இந்த ஆயுதம் மின்சாரம் கொட்டுனா மாதிரி ஒரு ராட் இருக்கு, அதோட ஒரு எண்ட. அப்போ பெரிய கரில்லா ஜெனரல் சில்வா எங்க ஒரு எல்டனை கொடூரமாக கொன்னுட்டார். ஒரே கத்துடன் செசான்னு தேடுறார். நோவா பயந்துகிட்டு டவா ஓடிட்டார். ஏவியரி உள்ள பொருத்தி இங்கு ஈகிள்ஸ் அளவுக்கு அதிகமா விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த நொடியில் சில்வா அங்கே வந்து கொரோரோவை மிகவும் கொடூரமாக தாக்கினார். நோவா உதவ முயற்சிச்சு ஆனால் அவரை டாவல் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டார். கடைசியாக கொரோரோ மரணமடைந்து விட்டார். மறுநாள் மற்றுமொரு சோகம். நோவா தன் அப்பா கொரோரோனோட உடல் அருகே விழித்தார். மனம் அதிகம் அதிர்ச்சியால் நிரம்பிப்போன பரிதாபமான ஒரு காலை வேளையை எதிர்கொள்கிறார். நம்ம ஹீரோ நோவா தன் குதிரையை ஓட ஓட அந்த ஹியூமன் கேர்ள் பார்த்து சில நாட்களுக்கு முன்பு கடந்த டன்னலுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்.
அவருடைய அப்பா எச்சரிக்கையாக சொல்லிய இடமான வாலி ஆஃப் ஷேடோஸ் போகக்கூடாது என்றாலும் நோவா அங்கேயே கால் பதிக்கிறார். அங்கெல்லாம் பல பாதைகளும் ஃபுட் பிரிண்ட்ஸ்களும் தெரியுது. அவரோட தைரியம் எகிரி அந்த டன்னலுக்குள்ளே குதிரையோட பாய்ச்சுகிறார். அப்புறம் ஒரு பக்கம் போய் சேர்ந்தார். ஹியூமன் பில்டிங்ஸ் இருந்த இடம். ஆனா அது இப்போ முழுதும் பிளான்ட்ஸ் மறைச்சிடுச்சு. நோவா திட்டமின்றி பயணம் செய்ய தொடங்கினார். தேவைப்பட்ட போது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அடுத்த காலை கோரோ ஈகிள் திரும்பி வந்துச்சு. நோவா அதோட பாசம் கட்ட அவரோட அப்பா கற்றுத்தந்த சாண்டை முயற்சித்தார். ஆனா அந்த ஈகிள் அவரோட அதிகாரத்தை ஏற்காமல் கையை க்ளாஸ் பண்ணி பறந்து போயிடுச்சு. ஒரு மாலை நோவா ஒரு வித்தியாசமான இடம், ஒரு திடீர் போர் நடந்து முடிஞ்ச போல ஃபிளாட் இன் அ ஃபாரஸ்ட்ல விழுந்தார். ஹேய், ஒரு பரபரப்பான விஷயம் சொல்லட்டுமா? நோவா ஒரு பெரிய கண்ணாடி சிலிங்ல இருந்து விழுந்துட்டார். அப்படியே ஒரு வலையில் சிக்கிக்கிட்டார். அவர் தப்பிச்சு வந்தப்போ ஒரு அரங்கட்டான் அவரை மீட் பண்ணிட்டார். பெயர் ரகா. முதல்ல ரகா நினைச்சார் நோவா ஒரு மாஸ்டேப்ஸ் கும்பலோட ஒருவர் போல. ஆனா நோவா அவர நிலைமை பற்றி விளக்கினார். அப்புறம் ரகா ஒரு சூப்பர் கதையை சொல்லினார். அவர் குழுவுக்கும் ஒரு ப்ரூட்டல் அட்டாக் நடந்திருக்கு. ஒருவர் கொல்லப்பட்டார். ரகா ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டில்மெண்ட்ல மறைந்து தப்பிச்சார். அவர் நோவா ஒரு ஸ்டாஷ் ஆஃப் புக்ஸ் காட்டினார். அது ஒரு வண்டர் ஆயிடுச்சு நோவா. மேலும் ஆர்கியூவே ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற குரூப் ஆர்டர் ஆஃப் செசா இல் இருந்தார். இந்த குரூப் ரியல் செசா டீச்சிங்ஸ் நை ஃபாலோ பண்ணுது. அந்த டீச்சிங்ஸ் ஏப் வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. பல கிளான்ஸ் இல் எல்டர்ஸ் அதை யங் ஒன்ஸ் பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ ரகா மட்டுமே இருக்கார் அந்த ஆர்டர்ல. அதை விட ப்ராக்சி அவர் தான் செசான்னு சொல்லிக்கிட்டு அந்த குரூப் மாஸ்ட் ஏப்ஸ் லீட் பண்ணுது. ஆனா அவர் ரொம்ப டெரானிக்கலா இருக்கார். செசா ரியல் வேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறார். சீசர் அவர்களை தன் நன்மைக்காக முறுக்கி மாற்றினார் என்று அந்த ஞானம் நிறைந்த ஓரங்குட்டான் நோவா சொல்லிக் கொடுக்கிறார். பின்னர் அவர் ஹியூமன்ஸ் மற்றும் ஏப்ஸ் எப்படி ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்பதையும் விவரிக்கிறார். இது சீசரின் பலமான நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் நோவா உடனே அந்த பேச்சை குறுக்கிட்டு கொண்டு தன் ஹாஸ் பக்கம் திரும்பி தன் கிளான் தேடி செல்ல வேண்டியதாக கூறுகிறார். அவர்கள் ராக்கர் செட்டில்மெண்ட் விட்டு வெளியேறும்போது மீண்டும் ஹியூமன் கேர்ள் காண்கிறார்கள். உடனே நோவா அவளை விரட்டிவிடுகிறார். அப்போது நோவா ஆர்கியூவே அந்த பெண் தன் வில்லேஜிலிருந்து தான் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்திருப்பதாக கூறுகிறார். இந்த தகவல் ரகாவை தன் ஹாஸ் கொண்டு வர வைத்து நோவாவுடன் அவர் தேடலில் சேர வைக்கிறது. அந்த இரவு இருவரும் முகாமிட்டு ஃப்ரூட்ஸ் ஆகியவற்றை சாப்பிடுகிறார்கள். விரைவில் கேர்ள் முகாமுக்கு அருகில் தோன்றி ஃப்ரூட்ஸ் 2 திருடுகிறார். நோவா கோபப்படும் முன்னரே ரகா அவரை நிறுத்தி அந்த பெண் பசியால் மட்டுமே பின்தொடர்ந்தாள் என்று கூறுகிறார். அவர் நோவாவிடம் அந்த பெண்ணுக்கு அவர் பிளாங்கெட் கொடுக்க கேட்கிறார். ஆனால் யங் ஏப் மறுக்கிறார். பாருங்கள், இந்த பிளாங்கெட் நோவா அவ்வளவு பிரியமானது ஏனென்றால் அது அவருடைய அம்மாவினுடையது. ஆனால் பாருங்கள், ராக்கர் ஒரு புது டீச்சிங் கொடுத்தாரு. நோவா வேற உயிரினங்களிடம் மர்சி காட்ட சொன்னாரு. நோவா ரொம்ப மனசில்லாம இருந்தாலும் கையில இருந்த பிளாங்கெட் அந்த கேர்ள் கொடுத்துட்டாரு. ரூத்தன்கள் பார்த்து போனப்போ இந்த கேர்ள் மற்ற மனிதர்களை விட நிறைய இன்டெலிஜென்ட்டா இருக்கா பார்த்துட்டு ராக்கா அவளுக்கு நோவா என்று பெயர் வச்சிட்டாரு. செசா அப்படி ஒரு ஹியூமன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி இருந்தாரு. அதனால் தான் அந்த பெயர். நைட் டைம் நோவா ஒரு அப்சர்வேட்டரி போயிட்டாரு மற்றும் ஸ்டார்ஸ் தொலைநோக்கியில் பார்த்தாரு. இதே மாதிரி நோவாவும் தொலைநோக்கியில் பார்த்து அதிசயப்பட்டா. இது நோவா கொஞ்சம் பயங்கர ஷாக் இருந்துச்சு. ஏன்னா இப்போது மனிதர்கள் அந்த அளவு மனத்திறனும் உணர்ச்சிகளும் கொண்டிருக்க முடியாது. நெக்ஸ்ட் டே நோவா இதை பற்றி டோக்கா விடம் பேசி ஃபைனலி கேர்ள் அவங்களுடன் வர ஒப்புக்கிட்டாரு. ஒரு தனியார் ஜீப்ரா காட்ஜுல மேய்ந்து கொண்டிருந்த போது அதை கண்டு ஆச்சரியப்பட்டு ஹார்சஸ்லிருந்து இறங்கை நோவா மற்றும் நோவா அந்த ஜீப்ராயை பின்தொடர்ந்தனர். அந்த சிறிய அனுபவம் எப்படி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆக மாறியது என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அந்த ஜீப்ரா போனது ஒரு ரவின் பக்கம். அங்கு ஒரு மாபெரும் ஹர்ட் தண்ணீர் குடிக்க கூடியிருந்தது. ஆனால் அது மட்டுமில்லை, நோவாயின் ஐஸ் கலங்கிவிட்டன. ஏனென்றால் அங்கு ஹியூமன்ஸ் ஒரு குரூப் மெல்ல மெல்ல சேர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் நோவா போல் ஹெல்தி அல்ல. அவர்கள் மல்னரஷ் தோற்றத்துடன் பிரிமிட்டிவ் க்ளோத்ஸ் அணிந்திருந்தனர். நோவா தன் ஜேர்னி தொடர்கிறார். ஆனால் தான் ரகா ஒரு சிம்பிள் உள்ள நெக்லஸ் கொடுத்து செசா வேஸ் கற்பித்துக்கொள் என்று கூறினார். ஆர்கியூஏ நோவாயுடன் திரும்பி ஹியூமன்ஸ் உடன் இருக்கும்படி சொன்னார். நோவா கண்களில் கண்ணீருடன் நோவா அவர்களை விட்டு சென்றபோது வேகமாக அவரை அடைய முயல்கிறார். ஆனால் ஆர்கியூஏ சூழ்நிலையை மிஸ் அண்டர்ஸ்டுட் செய்து நோவாயை ஹியூமன் ஹர்ட் நோக்கி இழுத்தார். ஓஹோ, என்ன ஒரு சீன் பாஸ். மனுஷங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருந்தப்போ திடீர்னு ப்ராக்சிமஸ் ஏப்ஸ் வந்து அடிச்சு ஓட வச்சுட்டாங்க. நோவா புல்லுல இருந்து ஒளிஞ்சிக்கிட்டா. ராக்கா அவளை காப்பாத்த ட்ரை பண்ணினார். ஆனா சில்வா அவங்களோட கோபத்தோட தேடிட்டு இருந்தார். பாவம், பேட் ஏப்ஸ் நோவா மேல பாய்ந்து கேப்சர் பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப நம்ம நோவா கடைசி நிமிஷத்துல வந்து நோவா சேவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 3 பேரும் ஓடி ஓடி ஒரு நியர்பாய் ஷா அடைஞ்சாங்க. பின்ன பொழுது முளைச்ச அப்போ நோவா தான் மே என்று பேசி அசந்து போட்டாங்க. மே சொல்றா, கோஸ்டல் பிளான் நோவாவின் வில்லேஜஸ் ஒரு மேன் மேட் பங்கா கொண்டு போயிருக்காங்கன்னு. அவங்க முக்கிய குறிக்கோள் நிறைய மனுஷங்களை கண்டுபிடிக்கிறது தான் சொல்லி.
அடுத்த காட்சியில் அவங்க 3 பேரும் ஒரு பிரிட்ஜ் வந்தாங்க. ஆனா மீண்டும் சில்வர் மற்றும் அவருடைய ஏப்ஸ் அவங்கள மூடிக்கிட்டாங்க. போர் நடக்கும்போது ஒரு குரங்கு மே பிடிக்க நினைச்சுப்போ சம்பவம். மே கீழே விழுந்துட்டாங்க. இந்த கதையில் நோவா ஆற்றில் சிக்கிக்கொண்ட போது ராக்கா அவரை காப்பாற்ற முயலும் போது தானே அவசரமாக வலையில் சிக்கிக்கொள்கிறார். ஆனால் இந்த முயற்சி வீணாகிறது, ஏனெனில் சில்வா நோவா மற்றும் மே இருவரையும் பிடித்து விடுகிறார். முக்கிய தருணத்தில் செசார் சொன்னதை நினைவூட்டும் ராக்கா ஏப்ஸ் டுகெதர் ஸ்ட்ராங் என்று நோவா கூறுகிறார். பின்னர் பெரிய கரில்லா வலையை வெட்டித்தான் ஆற்றில் மூழ்கி இறக்கிறார். இந்த கொடூர நிகழ்விற்கு பின்னர் நோவா மற்றும் மே அடுத்து ப்ராக்சிமஸ் குடியிருப்பிற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இங்கு நோவா முதலில் டார், சுன்னா மற்றும் அனாயாவுடன் இருந்தரின் போது ப்ராக்சிமஸ் உத்திகளை அறிய அனுமதிக்கப்படுகிறார். ப்ராக்சிமஸ் மனித ஆலோசகர் ட்ரேவத்தன் இந்த பூமியை மனிதர்கள் மீது இல்லாத ஆதிக்கம் ஏற்றுக்கொண்டு ப்ராக்சிமஸ் உதவுகிறார். ப்ராக்சிமஸ் வால்ட் திறக்க திட்டமிடுவதை விளக்குகிறார். சீக்கிரம் பாருங்க, நோவா அவரோட அம்மா கிட்ட பேசுறப்போ அவங்க வீடு போயிடுச்சுன்னு மனசார நம்பிட்டாங்க. இந்த நோயா ஹீரோக்கும் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அப்போ தான் ஆர்கியூவே கொடுத்த நெக்லஸ் பார்த்து அட செசா சொல்ற மாதிரி வழி இருக்குன்னு தோணுச்சு. சீக்கிரமா அவரு ப்ராக்சிமஸ் இல்லாம முன்னேறணும்னு மனசு படிச்சிட்டாரு. பின்ன மே ஓட மீட் பண்ணி அவ உண்மையிலே என்ன வேணும்னு கேட்டாரு. அவ என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் போக்கோன்னு தேடுறேன், அது மனுஷங்க கிட்ட மீண்டும் பேச உதவும். அப்புறம் நோவா, மே, சுன்னா, அனாயா சேர்ந்து வால்ட் ஒன்னைய நசுங்குற பிளான் வச்சாங்க. அத நீர்ல போட்டு வெளுக்கிற பிளான். ஆனா ட்ரேத்தன் அவங்க பிளான் தெரிஞ்சுப்புட்டாரு, அழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ மே அவரை ஜாயின் பண்ண வைக்க ட்ரை பண்ணினா. ஆனா அடடே, கதையின் இந்த பகுதியில் நடப்பது நாம் காண்பது ஒரு பெரும் திருப்பம். மே மனிதகுலத்தை நம்ப முடியாமல் போக ஹியூமானிட்டி மீது தன்னுடைய எதிர்ப்பை கூடுதலாக வலுப்படுத்தி ப்ராக்சிமஸ் அணிக்கு அவர்களது திட்டத்தை உடைத்து கூற மிரட்டினார். என்ன செய்ய வேறு வழியின்றி மே அவரை கட்டையால் சுருட்டி அவரது உடலை நீரில் வீச அபேஸ் கொண்டு வர சொன்னார். அடுத்த காட்சியில் அவர்கள் ப்ராக்சிமஸ் செட்டில்மெண்ட் சுற்றி வைக்கப்பட்டுள்ள டேம் உடைந்து அதனை வெடிகுண்டுகளால் சுற்றி வருகின்றனர். ஒரு ரகசிய வழியாக கண்டுபிடித்து அது அவர்களை ஒரு பங்கர் வழிநடத்தியது. அங்கு வால்ட் இருந்தது. அங்கே அபேஸ் புத்தகங்களை காண்கின்றனர். அதில் அவை பூங்காக்களில் கடவுளின் அடிமையாயிருந்த காலத்தை விளக்குகின்றன. இந்த நிலையில் மே ஒரு ரெவால்வர் மற்றும் ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்தார். அது வால்ட் இயந்திரங்களை அவர்களுக்கு அறிந்து கொள்ள உதவும் குறியீடு கையாளும் சாவி போல் இருந்தது. அவர்கள் அறியாமல் மெயின் கார்டையும் திறந்துவிட்டார். பிறகு குழுவினர் வால்ட் விட்டு வெளியேற துவங்கும் போது அவர்களை ப்ராக்சிமஸ் மற்றும் அவரது அபேஸ் சந்தித்தனர். ஒரு லெப்டினன்ட் லைட்னிங் சுன்னாவை கத்தியால் பிடித்துக்கொண்டு ப்ராக்சிமஸ் மேயிடம் அவரது திட்டம் என்ன என்று ஒப்புக்கொள்ள கேட்டார். பதிலுக்கு மே தன்னுடைய ரெவால்வர் எடுத்துக்கொண்டார். அடடா, என்ன ஒரு அதிர்வுகள் நிறைந்த சம்பவம். நோவா பாவம் சில்வர் என்ற பெரிய கொரில்லாவால் விரட்டப்பட்ட போது ஒரு சின்ன ஓட்டை வழியாக தப்பி சென்றார். அந்த ஓட்டை சில்வருக்கு பெரியதாக இருக்கவில்லை. அவன் அதில் சிக்கிக்கொண்டு முடிவில் தண்ணீரில் மூழ்கி மரணமடைந்தான். இதை கேட்டு என்ன அதிர்ச்சி. அடுத்து நோவா மற்றும் ஈகிள் கிளான் முழுவரும் மேலே ஏற ஆரம்பித்தனர். ஆனால் ப்ராக்சிமஸ் அவர்களை தடுத்து நின்று நோவா மீது கோபம் கொண்டு அவனை அடிக்க முயற்சித்தான். உன்னை கொல்லும் முன் உன்னை மண்டியிட வைக்கப் போவதாக மிரட்டினான். ஆனால் நோவா தன் அப்பாவின் பாடல்களை பாட ஆரம்பித்தான். இதில் ஈகிள் கிளான் முழுவரும் அவனுடன் சேர்ந்து பாடத் தொடங்கினர். இதை கேட்டு ஈகிள்ஸ் முழுசா கூட்டமாக ப்ராக்சிமஸ் மீது தாக்குதல் ஆரம்பித்தனர். அவனை கொத்தி கொத்தி அவனை கீழே தள்ளிவிட்டனர். அவன் கீழே விழுந்து வலியுடன் மரணமடைந்தான்.